ஹெல்த்தியாக ஏதாவது டெசர்ட் பண்ண தம்பின்னு நம்ம ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா, அதுக்காக தம்பி இன்னைக்கு செலக்ட் பண்ணது தான் இந்த ஹெல்த்தி ஃப்ரூட் கஸ்டர்ட். ரொம்ப ஒன்றும் கஷ்டமான விஷயமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன பழங்கள் வேணுமோ எல்லா பழங்களையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நிக்கிலன் இன்னைக்கு செலக்ட் பண்ண ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் கிரேப்ஸ், கிரீன் கிரேப்ஸ், இல்லை குரங்குட்டி மாதிரி மேலே ஏறி உட்காந்துருக்குது பாரு, நான் இதை கவனிக்கவே இல்லை. அப்புறம் குட்டி குட்டியாக ஆப்பிளை கட் பண்ணி எடுத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் மாதுளம்பழத்தை உரித்து எடுத்து வச்சுருக்கான். இன்னும் எத்தனை ஃப்ரூட்ஸ் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் 4 ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கான். இது ஆக்சுவலாக எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு மிக்சி ஜாரில் மக்கானா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தாமரை விதைகள், அது இப்போ நிறைய பேர் எடுத்துக்கணும், அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த இதை எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ், நீங்கள் கேஷ்யூ நட்ஸும் கொலஸ்ட்ரால் நினச்சிங்கன்னா பாதாம் கூட எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் சேர்த்துட்டு அதில் ஒரே ஒரு நல்ல பழுத்த வாழைப்பழத்தை சேர்த்து கொஞ்சமாக பால். இதில் அளவு அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் எதுவுமே இல்லைங்க, உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கோங்க. ஓரளவுக்கு மக்கானா மட்டும் நிறைய எடுத்துக்கிட்டான், மற்றதெல்லாம் கொஞ்சம் அளவாக தான் எடுத்துக்கிட்டான். இனிப்புக்கு கொஞ்சமாக தேன் சேர்த்துருக்கான். தேன் வேண்டான்னு நினச்சிங்கன்னா பேரிச்சம்பழத்தை கூட ஊற வச்சு நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக நல்ல மில்க் ஷேக் மாதிரி அரைச்சிட்டு அதை கட் பண்ணி வச்சிருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கான் இல்லையா, அந்த ஃப்ரூட்ஸோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டான். அவ்வளவே தான். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கஸ்டர்ட் மாதிரி ரெடி பண்ணி சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மக்கானா வந்து ரிச் இன் ப்ரோட்டீன்ஸ், பொட்டாசியம், மெக்னீஷியம்னு நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது அதில். ஸோ அது ரொம்ப ஹெல்த்தி, வெயிட் லாஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா அது கேலரிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகம் இருக்கிறதுனால ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இனிப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. நீங்கள் இனிப்பு நிறைய சேர்க்குறவங்களா இருந்தால் இன்னும் கொஞ்சம் தேனோ பேரிச்சம்பழமோ சேர்த்து செஞ்சுக்கோங்க. அப்பாடா, ஒரு வழியாக எண்ணெய் இல்லாமல் ஒரு பலகாரம் செஞ்சு காமிச்சிட்டேன் நிக்கிலன். சூப்பர் போ. தேங்க்யூ.